விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்குது. புதன் வந்து நிறைய ஆசை எண்ணங்கள் அபிலாஷைகளை தூண்டி எல்லாத்தையும் அடையணுன்ற எண்ணத்தை கொடுக்குது. ஒரு திருமணம் சார்ந்த நிகழ்வுக்கான முயற்சி பண்ணணும், அதுலயுமே ஒரு இழுபறியா இருக்குது. கணவன் மனைவி இந்த காலகட்டம் வாக்குவாதத்தை வச்சுக்கொள்ளாதீங்க. நீங்க எதனா கேட்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என் பேச்சு கேட்குறீங்களா, உங்களுக்கு நான் முக்கியமா உங்க குடும்பம் முக்கியமானு கேட்கணும். ராகு வந்து தடைகளை போட்டு கொண்டே இருக்கும். கேது வந்து நமக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதையெல்லாம் தந்து எமோஷனல்ல வந்து ஒரு இன்பேலன்ஸா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே வைத்திருக்கும். மகிழ்ச்சிக்காக செலவு பண்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி அதை பற்றிய பலன்களை வந்து 12 ராசிக்கு காணவிருக்கிறோம். இந்த சுக்கிர பயிற்சியை வந்து நம்ம ஏன் ரொம்ப சிறப்பா பேசுறோம்னா, சுக்கிரன் தான் இயங்கும் சக்தி. கால சக்கரத்தின் ஒரிஜினல் 2 தனம் குடும்பம் வாக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள், ஒரு தொழில், ஒரு கூட்டு தொழில், ஒரு பார்ட்னரு, எதிராளி நம்மளை எப்படி நினைப்பான்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமான ஒரு விஷயங்கள், ஒரு கல்யாணம், நம்மளுக்கு வந்து சமூகத்துல நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் மதிப்பு இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாலும் ஏற்கனவே டிரான்சிட்ல நமக்கு நிறைய கிரகங்கள் வந்து மாற்றங்கள் கொடுத்துட்டாங்க. இவங்களாலையும் நமக்கு வந்து என்ன மாதிரியான பெயர்ச்சிகள், ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த மாத கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது இல்லையா, அதனால வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களால் அவங்களுக்கான பலன்கள் கூடுதா இல்ல வந்து குறையுதா, இல்ல எல்லோரும் வந்து இந்த காலகட்டம் இக்கட்டான சூழல் சொல்லி இருக்கிறோம். ஏன்னா பழைய ராசியில வந்து நம்மளுக்கு சனி பகவான் சஞ்சாரிக்கிற வேளையில அவருக்கு கேந்திரத்துல குரு பகவானும் இருந்து, இந்த காலகட்டம் ராகு கேதுக்கள் வந்து சூறாவளி காற்று என்னும் இடத்துல வந்து ராகு கும்பராசியில் அமர்ந்தும் நெருப்பு ராசியான சிம்மத்தில் கேது அமர்ந்தும் இந்த நாள் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய திக் நிமிடங்களா இருக்குது. ஏன்னா எந்த நேரத்துல உலகியல் நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அன்றாட மனிதர் வாழ்விலாக இருந்தாலும் சரி, இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து நெருப்பு ஆலையா, தண்ணி ஆலையா, இல்ல காத்தாலையா, அதே போல் நம்ம போற விபத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆகாயத்திலையா, நம்மளுக்கு வந்து ஒரு கப்பல் மார்க்கமா, இல்ல ஒரு ட்ரெயினா, ஏன்னா நிறைய இப்போ வந்து நீரால வந்து நம்ம பாதிக்கப்படும், அதே போல் ஆகாயத்தால அப்படின்னு பூகம்பங்களும் ஏற்படுது. அங்கங்க வந்து ஒரு காடு பத்தி எரியுது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், பஞ்சபூதங்கள்லாம் எப்படிதான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்லாம் தெரியாது. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த சுக்கிர பயிற்சியும் நடக்கவிருக்குது. இதன் மூலம் நம்மளுக்கு வந்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சாதக பாதக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கான பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்போது அப்படின்னும் போது விரக்தியின் விளிம்புன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விருச்சிக ராசி தான் எனக்கு எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேம்மா, ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ்ல ஏதாவது ஒரு டெவலப் பண்ணலான்னா இருக்கட்டும், ஒரு வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னா கூட அதுவும் வாங்க முடியல, ஒரு சொத்து விற்கணும்னாலும் முடியல, உறவுகள்ல எனக்கு பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, பணம் குடுக்கல் வாங்கல பிரச்சனை, கடன் கேட்டாலும் கிடைக்கல, வாங்கின கடனை திரும்ப அடைக்க முடியல அப்படின்னு பலவிதப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது விருச்சகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் 5ல் சனி நிறைய மன உளைச்சல் தராரு. உங்களுக்கு குரு வந்து 8ல் இருந்து தேவையில்லாத விரயங்களாக வந்து எங்களால் சமாளிக்கவே முடியலம்மா. அதே போல் 10ல் இந்த காலகட்டம் வந்து சுக்கிரன் கேதுவும் இணைஞ்சிருது. நம்மளுக்கு வந்து 11ல் சூரியன் புதன் செவ்வாய் வந்து இப்போ 12க்கும் வந்து நகர்ந்திருக்கிறாரு. இந்த காலகட்டம் வந்து புதன் வந்து நல்ல அறிவு, திறமை, நாலேஜ் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட இந்த சுக்கிரன் கேது இணையம் வந்து தொழிலில் வந்து நிறைய ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுக்குது. இந்த நிறைய ஆசைப்படுறோம், எங்களுக்கு இது வேண்டும், இந்த விஷயம்தான் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் தேவையில்லாத விஷயங்கள் தான் எங்கள் கைக்கு வந்தது. சூழல் இயற்கை எங்களுக்கு மாறா செயல்படுதுமா, நாங்கள் என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்சதே எதுவும் நடக்க மாட்டேது. தொழிலையும் நான் கேட்ட மாதிரி தொழில் கிடைக்கல, ஒரு வீடு வண்டி வாகனம் எடுத்தினாலும் நான் கேட்ட மாதிரி நடக்க மாட்டுது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. புதன் வந்து நிறைய ஆசை எண்ணங்கள் அபிலாஷைகளை தூண்டி எல்லாத்தையும் அடையணுன்ற எண்ணத்தை கொடுக்குது. நான் இந்த பொருளுக்கு ஆசைப்படுறேன்,
இதுக்கு முயற்சி பண்றேன், இந்த மாதிரி விதத்துல எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா சூழல் வந்து வேற வகையில நான் பிடிக்காததான் எனக்கு வந்து கொடுக்கக்கூடிய சூழலா இருக்குது. நான் என்ன பண்றது? இந்த காலகட்டம் எல்லாத்துலயுமே ஒரு அலைச்சல் திருச்சலா இருக்கு. நேர விரயம், பண விரயம், உடல் விரயம், இப்படிதான் என் லைஃப் வந்து இவ்வளவு நாள் வந்து ராசி அதிபதி கேது கிட்ட மாட்டி, எங்களுக்கு சனியோட மாட்டி, இப்பதான் வந்து பணம்ல வந்து அமர்கிறாரு. இதுவும் வந்து ஒரு அலைச்சல் திருச்சலோட செல்லக்கூடிய காலமா இருக்குது. ராகு எல்லா இடத்துலயுமே ஒரு தடையை போட்டு கொண்டிருக்கிறார். ஒரு தொழிலுக்காக முயற்சித்தாலும், இல்ல வந்து ஒரு கடன் பிரச்சனையை அடைக்கணும்னு முயற்சித்தாலும், ஒரு திருமணம் சார்ந்த நிகழ்வுக்கான முயற்சி பண்ணனா அதுலயுமே ஒரு இழுபறியா இருக்குது. கணவன் மனைவி இந்த காலகட்டம் வாக்குவாதத்தை வச்சுக்கொள்ளாதீங்க. நீங்க எதனா கேட்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என் பேச்சு கேட்குறீங்களா, உங்களுக்கு நான் முக்கியமா உங்க குடும்பம் முக்கியமானு கேட்டோம். உங்ககிட்ட வாழ்றது இல்லை, நான் தனியாவே வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுவாங்க. காலத்துக்கிட்ட போய் இந்த காலகட்டம் நீங்க நாயெல்லாம் கேட்டீங்கன்னா அங்க நாயெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, நான் தனியா வாழ்ந்துக்கன்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா அவங்களுடைய 7ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க கிட்ட இந்த காலகட்டம் வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்க போனீங்கன்னா உறவுல ஒரு பிரிவே ஒரு பெரிய விரிசலை உண்டாகிற மாதிரி ஆயிடும். உங்க குடும்பம் முக்கியமா, நான் முக்கியமான்றாங்க. அது மாதிரி உன்னுடைய லைஃப் வேணுமா, இல்லை ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு தேவையில்லாத ஆர்குமெண்ட் வந்து அந்த உறவுல வந்து ஒரு விரிசலா ஏற்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் விருச்சகம் அனைத்திலுமே பொறுமை நிதானத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வந்துருங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வேலை வந்து ஏதாவது ஒரு வகையில ஓடிடும். செவ்வாய் வந்து பரவாயில்லாம உங்களை வந்து ஒரு இதான் சூழல்னு உங்களை வந்து அலைச்சல் திருச்சலாக இருந்தாலும் அதில் பயணிக்க வச்சிடும். சனி வந்து தேவையில்லாத ஒரு மன கஷ்டங்களையும் மனத்தளர்வையும் கொடுத்துரும். ராகு வந்து தடைகளை போட்டு கொண்டே இருக்கும். கேது வந்து நமக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதையெல்லாம் தந்து நம்மளை வந்து எமோஷனல்ல ஒரு இன்பேலன்ஸா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே வைத்திருக்கும். இந்த காலகட்டம் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதெல்லாம் ரொம்ப கவனம். பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. கலத்தரத்துக்கிட்ட உறவுகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பார்ட்னரோட ஒரு பிசினஸ் பண்றேன், தொழில் செய்கிற இடங்கள்லையும் நம்ம வந்து இந்த காலகட்டம் ஒரு ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொழுதுபோக்காக ஒரு டூர் போறதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து ஒரு பெரிய டாம்பிகமாக வச்சுக்காதீங்க. சிம்பிளாக வந்து கலந்து வந்துடுது. ஆன்மீக சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளுங்க. குடும்பத்தோட உறவா நாங்கள் வந்து இப்போ போக போகிறோம், செய்ய போகிறோன்ற விஷயங்களை வச்சுக்கோங்க. அந்த குடும்பம் கும்பலாக போகிற விஷயங்கள்லாம் விட்டுடுங்க. இந்த தேவையில்லாத இந்த ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, மகிழ்ச்சிக்காக செலவுப்படுற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதை விட பிராண்டட் ஐட்டம்ஸு, ஆடை ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கையில் இந்த காலகட்டம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்காது. வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் நிறைய வந்து சேரிட்டி, தான தர்மம்லாம் செய்யும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக விலகுன்னு சொல்லலாம். நிறைய இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு, நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு, வாழும் அடித்தட்டு மக்களுக்கு செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு இக்கட்டான சூழல், முடிவெடுக்க வேண்டாம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். இல்லை சூழலை நான் முயற்சி மேற்கொள்ளணும்னா அந்த ஃபீல்ட்ல யாராவது ஒரு அனுபவஸ்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஆலோசனை பெற்று முயற்சி செய்வது ரொம்ப சிறப்பு. இப்போ சென்ற மாதத்துக்கெல்லாம் பார்க்கும்போது விருச்சிகம் இந்த மாதம் வந்து பரவாயில்ல. உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் எடுத்துக்கோங்க. நல்லா ரெகுலர் எக்ஸசைஸு, உணவு பழக்க வழக்கங்கள்ல இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பாக கடந்து வந்து விடலாம். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. புதன் நிறைய புத்தி கூர்மையை கொடுத்து ஆர்வமாக உங்களை வந்து இது பண்ண வைத்தாலுமே மற்ற கிரகங்களுடைய செயல்பாடு சரியில்லாத போது உங்களால் வந்து அவ்வளோ லாபமாக வந்து கடந்து வரக்கூடிய சூழல் இல்லை. அதனால பொறுமை நிதானத்தை கடைபிடித்து பக்குவமாய் கடந்து வந்துடணும். அது வேலை செய்கிற இடமாகட்டும், உறவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், குழந்தை நலன் சார்ந்த எந்தெந்த ஒரு எஃபர்ட் போடுறீங்களோ அதெல்லாம் வந்து பொறுமையாக நடக்கன்னு கலப்படாதீங்க. முயற்சியை போட்டு அதற்கான பலன்கள் பின்னாடி சிறப்பாக பண்றது காத்திருப்பது ரொம்ப நாளம். இந்த நான் எப்போ இப்படியே தான் காலம் ஃபுல்லாக போயிடுமா, நான் எப்போ நல்லா இருக்குன்ற ஒரு அங்கலாய்ப்பு விரிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும். நம்ம இந்த அளவுக்கு பாடுபட்டு நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனி வரக்கூடிய கிரக நகர்வுகள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டியது காளி வழிபாடு. நீங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆதி காமாட்சி அம்மனை வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா அங்காள பரமேஸ்வரியோ காளி தெய்வத்தையோ வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா உக்ரமான தெய்வங்கள் தான் உங்களை வந்து
ஊக்கத்தோடு செயல்பட வைக்கும். 12 ராசிக்கும் உண்டான பலனை வந்து பார்த்துருக்குறோம். இந்த சுக்கிரன் கேது இணைவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செப்டம்பர் 21 இருந்து ஒரு அக்டோபர் 8 வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது அவங்க நல்லா கிட்ட டிகிரியில கனெக்ஷன் வருவாங்க. அந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நவராத்திரியாவே வந்துடும். நவராத்திரியில வந்து நீங்க இந்த அகண்ட தீப வழிபாடு பண்றது, இல்ல கோயில்ல போய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது. இந்த அகண்ட தீப வழிபாடுலாம் எப்படின்னு நம்ம பின்வரும் பதிவுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அந்த 9 நாளுமே வீட்டுல தீபம் எரிவது அவ்வளவு விசேஷம். அந்த மாதிரி வழிபாடு பண்ணுவதே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பதிவுல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு காளி கோயில் சொல்லியிருக்கோம். அந்த காளி கோயில் நம்ம போக முடியலன்னா பரவாயில்ல, நம்ம வந்து அந்த காளி படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும். நம்ம காளியெல்லாம் வீட்டுல வச்சு கும்பிடலாமெல்லாம் தாராளமா. துர்கை இருந்தாலே அவளை அங்க ஆவகாரம் பண்ணிட்டாலே காளியா மாறிடும். நீங்க எந்த காளியை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காளியை வந்து நீங்க தீபம் ஏத்திட்டாலே அந்த தீபத்துல வந்து அந்த அம்பாள் ஆவாகனம் ஆயிடுவான்னு சொல்லலாம். இந்த வழிபாடுலாம் நீங்க ராகு காலம், நான் நம்மளுக்கு ஒவ்வொரு பதிலும் நான் அதை வலியுறுத்துறேன். ராகு காலத்துல வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா வேலை பார்த்துரும். துர்கை படம் இருந்தா கூட அந்த படத்துலயா காளியா அந்த அம்மா நினைச்சு கும்பிட்டா அந்த அம்மா அந்த மாறிடுவாங்க. அப்படி வந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு. அங்காள பரமேஸ்வரிலாம் சொல்லவே வேண்டாம். மயான காளிலாம் வந்து எங்கெல்லாம் இருக்குதோ மயானமும் காளி கோயிலும் அங்கெல்லாம் சென்று வழிபடுவதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த காளியை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வழிபட்டாலும் சரி, இல்ல உங்க அருகே இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்கள், உக்கிரமான தெய்வங்களை வழிபடும் பொழுது இந்த காலகட்டங்களை வந்து சிறப்பா இருக்கும். இந்த நவராத்திரி வழிபாடுல வந்து இந்த 9 நாளும் நீங்க வழிபடும் பொழுது இந்த நாள் அந்த கிரகங்களின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள்லாம் வந்து உங்களுக்கு தவிர்க்கப்படும். ரொம்ப பெருசா வரதெல்லாம் சிறுசா ஆயிடும். அந்த ராகாலத்தில் வரக்கூடிய 24 நிமிடத்தில் நீங்க வழிபடுவதும், யமகண்டத்தில் வரக்கூடிய அந்த 24 நிமிடத்துல கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது காக்கும் கடவுளாகிய திருமால் உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பை கொடுத்துருவார். யார் யாருக்கெல்லாம் பணம் வேணும், பணம் வேணாம்னு சொல்றவங்களாம் இருக்கிறோமா, அந்த மாதிரி காக்கும் கடவுளாகிய பெருமாள் நம்மளை வந்து காத்து ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது. அன்றாட வாழ்வுல நம்ம செய்யக்கூடிய நித்திய வழிபாடு. இது நித்திய வழிபாடுதான் நம்மளை புனரமைச்சுக்கோம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட ஆராய்ச்சிக்கு நம்ம புதுசா நேர்மறையா சிந்திக்க செயல்பட வைக்கும். நேர்மறையா சிந்திக்கவே நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு பயம் வரும் இல்லையா, இந்த அச்சத்தை எல்லாம் நீக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டங்களை நிறைய தான தர்மம் பண்ணுங்க. விசேஷ நாட்கள்லாம் நிறைய தான தர்மம் தான் சொல்லுவேன். அன்னதானமே வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட 21 ரூபா சில்லறை பணம் வைத்து ஒரு ஏழை எளியவருக்கு தாராளமாக கொடுங்க. எலுமிச்சம்பழம் நிறைய கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. இந்த சுக்கிரன் கேது இணைவா உங்களுக்கு ஏதாவது ஒரு தசாபுதில சிறப்புல ஒரு சனி ராகு கேது தசாபுதியே நடக்குது. இப்ப மீன லக்னமா இருந்து சுக்கிர தசாபுதியே போகுது. இப்ப சுக்கிரனுடைய லக்னமா இருந்து குருவுடைய தசாபுதியே போகுது. குரு சிறப்பான இடங்கள்ல இல்ல, சனி சிறப்பான இடங்கள்ல இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி குரு சனி ராகு கேது சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் இந்த பாவகிரகங்கள்லாம் இணைந்தே போதுமான்றவங்க எல்லாம் நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை தானமா கொடுக்கும்போது அந்த சிறப்பா நிகழ்வு உங்களுக்கு நடைபெற்றுடும். 38 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தல்ல கழுவி உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை நினைத்து எடுத்து வச்சு ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட வாங்கி கொடுங்க. ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சுன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாச நிலப்படியில கட்டணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜை அறையில வைக்கணும், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து உங்களுடைய வண்டியை வச்சு கொள்வதோ, ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுடைய பணப்பட்டியில் வைத்துக் கொள்வதோ மிக சிறப்பான செல்வ செழிப்பை காணலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எளிமைதான், ஆனா கன்சிஸ்டன்சியா பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.